வணக்கம் நண்பர்களே. சமூக வலைத்தளம் குறிப்பாக இந்த ஃபேஸ்புக்கை வந்து பாவிக்கிறார்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய டைம் வந்து இலங்கையில் வந்துட்டு. ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு 2 நாளாக இந்த செய்திகளை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சில கைது நடவடிக்கைகள் வந்து இப்போ தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்குது. இன்றைய தினம் கூட ஒரு கைது நடவடிக்கை ஒன்று இடம்பெற்றிருக்குது. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தோம்னு சொன்னால் அரசாங்கத்தின் சைட்லேருந்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே சட்டத்துக்கு கீழே தான் இருக்குது. எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்குது. ஒன்றும் வந்து சட்டத்துக்கு முரணான மாதிரி இல்லை. ஆனால் நாங்கள் இவ்வளோ நாளில் வந்து நாங்கள் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த விஷயம் இப்படி நடக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் எதிர்பாராதது எதிர்பாருங்கள்னு சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான விஷயம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குது. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், மாவீர தின அனுஷ்டிப்பு சம்மந்தமான மாவீர தின நிகழ்வுகள் சம்மந்தமாக ஒரு கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலை இல்லை. இந்த முறை இறுக்கமான சூழ்நிலை இல்லைன்னு சொல்ல மேலும் சொன்னால் அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க, புலிகளின் சின்னங்கள், உடைகள், இவ்வாறான விடயங்கள், கொடி இவ்வாறான விடயங்களை பாவிக்க வேண்டாம், பாவிக்க இயலாதுன்னு சொல்லியும் இதை தாண்டி இறந்தவர்களுக்காக நீங்கள் மரியாதை கொடுக்கறதுக்கோ அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்து உங்களுக்கு உரிமை இருக்குது, சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி இந்த மாவீர தின நிகழ்வுகளுக்கு வந்து கொஞ்சம் இந்த அரசாங்கம் கொஞ்சம் விட்டு தந்திருந்தாங்க. இலங்கை முழுவதுமே, இலங்கை மட்டுமில்லை உலகம் முழுவதுமே மாவீர தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த முறை வளமையாக நடக்கிறத விட இந்த முறை கொஞ்சம் பெருசாகவே நடந்ததுன்னு சொல்லலாம். பெருசாகனு சொன்னால் நிறைய மக்கள் பயம் இல்லாமல் நிறைய மக்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. மழை வெள்ளம் அதுக்குள்ளே கூட நிறைய மக்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. நல்ல மாதிரி நடந்து முடிஞ்சுது. இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் ஒரு சில கைது நடவடிக்கைகள் வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது சமூக வலைத்தளங்களில் பாவித்து மாவீரர் தினம் தொடர்பான ஒரு சில பிரச்சார நடவடிக்கைகளை செய்ததாக கூறப்பட்ட ஒரு சில நபர்களும் இன்னொரு விதமான அரெஸ்டும் நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால் உண்மைக்கு முரணான ஒரு சில விஷயங்களை வந்து, அதாவது தவறான ஒரு பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லியும் ஒரு சில கைது நடவடிக்கைகள் நடைபெற்றிருக்குது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருவர் மாவீர தினம் தொடர்பாக சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவினை பதிவிட்டிருந்தார்னு சொல்லி பயங்கரவாத தடை சட்டத்தின் வந்து அவர் கைது செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி சிங்கள சகோதர மொழி இளைஞர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாவீர தினம் தொடர்பான புகைப்படங்கள், புலிகளின் புகைப்படங்கள் இதெல்லாத்தையும் வச்சுக்கொண்டு ஒரு பிரச்சனையை உண்டாக்குற மாதிரியான பதிவுகள், அதாவது ஒரு இனங்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனையை உண்டாக்குற மாதிரியான பதிவுகளை போட்டிருந்தாங்கன்னு சொல்லி அவங்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது சட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் சட்டத்துக்கு கீழே தான் எல்லாமே நடந்திருக்கு. இப்படி செஞ்சதுக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்படி செஞ்சதுக்கும் அரெஸ்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படத்தின முகநூலில் பதிவிட்டதுக்காக இளைஞர் ஒருவர் வந்து அரெஸ்ட் பண்ணி விளக்க முறையில் வச்சுருக்காங்க வருகின்ற 4ஆம் தேதி வரைக்கும். அது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யாழ்ப்பாணத்தின் இனிவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில் இதை தாண்டி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபர், அதாவது 2009ஆம் ஆண்டு வெளிநாட்டுக்கு போன ஒரு நபர் ஒரு ஆள் அங்கே வெளிநாட்டில் வந்து நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு, அதாவது தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்புக்காக நிதியினை சேகரித்து அதை இங்கே இலங்கைக்கு கொண்டு வந்து கொழும்புலையும் வன்னியிலையும் வந்து அந்த நிதியை வந்து திரும்ப அங்கே கலெக்ட் பண்ண நிதியை வந்து இங்கே கொடுத்துருப்பதாக சொல்லப்பட்டு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த செய்தி எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கைது நடவடிக்கைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் எங்களுக்கு இப்போ நிறைய நாளைக்கு பிறகு இவ்வாறான விஷயங்கள் வந்து நடக்கிறது மாதிரி எங்களுக்கு இருக்குது. இதுக்கு முதல் இவ்வாறான விஷயங்கள் நடந்திருக்கு தான். ஆனால் இப்போ ஒரு சில காலமாக வந்து இந்த விஷயங்கள் வந்து இல்லைன்னு சொல்லலாம். அப்போ இந்த கைது நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து நாங்கள் தொகுத்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக விளங்குது. என்னென்னு சொன்னால் இந்த அரசாங்கம், இப்போ இருக்கிற இந்த அனுரவின் இந்த அரசாங்கமானது சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கு. அதையே நான் சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் சமூக வலைத்தளங்கள் வந்து அதிகமாக வந்து மானிட்டர் பண்ணப்படுற மாதிரி இருக்குது. இந்த அரசாங்கத்துக்கு பிறகு, இந்த எலெக்ஷனுக்கு பிறகு சமூக வலைத்தளங்கள் வந்து அதிகமாக வந்து மானிட்டர் பண்ணப்படுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. சமூக வலைத்தளத்தில் பகிர்ற விஷயங்கள், பகிர்ற ஃபோட்டோக்கள், பகிர்ற எழுத்துகள் எல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ நடந்திருக்கிற கைது நடவடிக்கையில் பார்த்தோம்னு சொன்னால்
இந்த 4 இளைஞர்களும் வந்து சமூக வலைத்தளத்தை வச்சு கொண்டு தான் கைது செய்திருக்காங்க. சமூக வலைத்தளத்தில் மாவீரர் தினம் தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகளையும் மாவீரர் தினம் தொடர்பான விஷயங்களையும் வந்து பதிவு செஞ்சதுன்னு சொல்லித்தான் இவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ நாம் இனி என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு விஷயத்தில் வந்து சரியான கவனமாக இருக்கணும். இந்த சமூக வலைத்தளம் குறிப்பாக இந்த ஃபேஸ்புக்கில் இப்படியான விஷயங்கள், அதாவது சட்டத்துக்கு மேலதிகமான, அதாவது இலங்கையில் இருக்கிற சட்டத்துக்கு மேலதிகமான விஷயங்களை வந்து நாங்கள் சமூக வலைத்தளத்தில் பகிர்றதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன குறைக்கவே வேணும். பகிர இயலாது, சட்டத்துக்கு உட்பட்டு பகிர இயலாது. என்னென்னு சொன்னால் அப்படி அதை மீறி நாங்கள் பகிர்ந்தோம்னு சொன்னால் சட்டத்தை மீறி இருப்பதாக சொல்லி எங்களை கைது செய்கிறதுக்கு அரசாங்கத்தினால இயலும். அதனால் இது ஒரு சமூக வலைத்தளம்ன்றதால எல்லா விஷயமும் நாம் டிரெக்டாகவே சொல்ல போயிடலாது. இப்போ நான் கதைச்சு கொண்டிருக்கிற இந்த ஒரு ஊடகம் கூட ஒரு சமூக வலைத்தளம் தான். அப்போ இந்த சமூக வலைத்தளத்தில் கூட நாம் சொல்கிற வார்த்தைகள், சொல்கிற வசனங்களில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து வந்துட்டு, என்ன சொன்னால் இந்த கைது நடவடிக்கையெல்லாம் பார்த்த பிறகு அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு, என்ன சொன்னால் நாம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை வச்சுக்கொண்டு கூட நம்மளை வந்து கைது செய்கிறதுக்கு ஏலும். அதனால் நாம் இந்த சமூக வலைத்தளங்களை குறிப்பாக இந்த ஃபேஸ்புக்கை பாவிக்கிற நாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னு சொன்னால் இவ்வாறான அந்த கைது நடவடிக்கைகள்லேருந்து நாம் தப்பிச்சுக்கொள்ளலாம். இந்த கைது நடவடிக்கைகளுக்குள்ளே வந்து நாங்கள் சிக்கப்படாமல் இருக்கலாம்னு சொல்லி ஒரு நினைவூட்டல் மாதிரி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளணும் உங்களோட. இந்த விஷயங்கள் தொடர்பான, இந்த கைது நடவடிக்கைகள் தொடர்பான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தெரியுமென்னு சொன்னால் அது என்னென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.